தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தீக்கதிர் தலையங்கம் நாள் 18/2/2026 புதன்கிழமை. தலைப்பு: அரசமைப்பு சட்ட அவமதிப்பு, நீளும் ஆளுநர்கள் பட்டியல். விளக்கம்: பாஜக அல்லாத கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் தயாரித்து கொடுக்கும் ஆளுநர் உரையை சட்டமன்றங்களில் வாசிக்க மறுக்கும் ஆளுநர்களின் அடாவடி பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. ஏற்கனவே இந்த ஆண்டின் துவக்கத்தில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடக மாநில ஆளுநர்கள் அத்தகைய அரசமைப்பு சட்டவிரோத காரியங்களில் ஈடுபட்டனர். தற்போது அந்த வரிசையில் இமாச்சல பிரதேச ஆளுநர் சிவபிரதாப் சுக்லாவும் இணைந்து தனது அரசமைப்பு சட்ட கடமையை மீறியுள்ளார். மாநில சட்டமன்றங்கள் நிறைவேற்றும் சட்ட முன்வடிவுகளுக்கு ஒப்புதல் தராமல் ஆண்டு கணக்கில் கிடப்பில் போடுவதும், நீதிமன்றம் தலையிட்ட பின் திருப்பி அனுப்புவதும், மறுபடியும் நிறைவேற்றி அனுப்பினால் குடியரசுத் தலைவரின் பரிசீலனைக்கு அனுப்பி வைப்பதுமாக போட்டி அரசாங்கத்தையே நடத்தி வருகின்றனர். உச்சநீதிமன்றம் ஆளுநர்கள் மாநில அமைச்சரவையில் பரிந்துரைப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதே அரசமைப்பு சட்ட கடமை என்றும், அவருக்கு தனிப்பட்ட அதிகாரம் ஏதுமில்லை என்று கூறியும் முன்போலவே நடந்து கொள்கின்றனர். ஆண்டின் முதல் கூட்டம் ஆளுநர் உரையுடன் தொடங்கும் மரபு தற்போது ஆளுநர்களால் மீறப்படுகிறது. எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்வது போல் ஆளுநர்கள் வெளிநடப்பு செய்கிறார்கள். ஆளுநர் உரையை திருத்தி வாசிக்கிறார்கள் அல்லது படிக்க மறுக்கிறார்கள். அவைக்கு வந்த வேகத்திலேயே திரும்பிச் செல்கிறார்கள். உரைக்கு மறுப்பு தெரிவித்து அறிக்கை வெளியிடுகிறார்கள். தமிழக ஆளுநர் RN ரவி இந்த ஆண்டில் தொடங்கி வைக்க, கேரள ஆளுநர் RV அர்லேக்கர் தொடர, கர்நாடக ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் பின்தொடர்ந்தார். இவர்கள் ஒன்றிய அரசை விமர்சிக்கும் பகுதிகளை வாசிக்க மறுத்தனர். இவை ஜனவரி மாதத்தில் நடந்தவை என்றால், தற்போது இமாச்சல் மாநில காங்கிரஸ் அமைச்சரவை தயாரித்து கொடுத்த உரையை 2 நிமிடங்கள் மட்டுமே வாசித்துவிட்டு, உரையின் 3 முதல் 16 வரையுள்ள பத்திகளை வாசிக்க முடியாது என்று கூறியுள்ளார். இமாச்சல பிரதேச மாநில வரலாற்றில் ஆளுநர் உரையை முழுமையாக வாசிக்காமல் தவிர்த்தது இதுவே முதல் முறை. இப்படித்தான் அரசமைப்பு சட்டத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் அவமதிப்பதில் பாஜக அரசு நியமித்த ஆளுநர்கள் புதிய வரலாறு படைக்கின்றனர். ஒருவர் 3 நிமிடம் என்றால் மற்றவர் 2 நிமிடம் என்று ஒருவரது சாதனையை ஒருவர் முறியடிக்கின்றனர். ஆனால் இவர்களுக்கும் இவர்களது எஜமானர்களுக்கும் நாட்டு மக்கள் நல்ல பாடம் கற்பிப்பது உறுதி. நன்றி. தலையங்கம் வாசித்தது உங்கள் தோழர் தி. பாலசங்கர், பார்த்தசாரதிபுரம், ஆயிரம்விளக்கு பகுதி, மத்திய சென்னை மாவட்டம்.